ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 4 வெரைட்டி இருக்குது. இதே டிசைனில் ஒரு 4 டைப்பாக நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும். அதில் ஒரு வெரைட்டி மட்டும் உங்களுக்கு நாங்கள் ஸ்டிச் பண்ணி தரப்போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மார்க் பண்ணுறது ஒரு மாதிரியாக இருக்கும், பட் ஸ்டிச் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ்ட் ஆகிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு இதே டிசைனை ஒரு 4 டைப்பில் உங்களுக்கு நான் வந்து டிசைன் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த வெரைட்டி பிடிச்சிருக்கோ நாங்கள் யூஸ் பண்ணலாம். இதிலே பார்த்தீங்கன்னா கழுத்து அந்த டைப்பில் ஒன்று பண்ணலாம், ரவுண்டு கழுத்து அந்த டைப்பில் ஒன்று பண்ணலாம், லீஃப் நெக் அது டைப்பில் பண்ணலாம், கொஞ்சம் வேறு மாதிரி இன்னொரு நெக் இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த நெக் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இது மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இது எல்லாம் நான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு மேலே ஷோல்டர் 6 இன்ச்சுனா 3 இன்ச்சு வச்சுக்கோங்க, கீழே வந்து 3.25 வச்சுக்கோங்க, மேலே 2.5 வச்சிங்கன்னா கீழே 2.25 வச்சுக்கோங்க. அவ்வளோதான் வித்தியாசம். பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா லைனிங்கில் வந்து நம்ம மார்க் பண்ண மாட்டோம். லைனிங்கில் வந்து மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். கேன்வாஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கேன்வாஸில் தான் மெஷர்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம கேன்வாஸில் வெட்டி அயன் பண்ணி நம்ம அப்படியே அடித்து அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பார்த்திங்கன்னா எல்லாமே அடித்து திருப்புற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நம்ம தனியாக லைனிங்கை கட் பண்ணி ப்ளவுஸ் இந்த மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணி இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத வேலை. அதெல்லாம் டைம் எடுக்கும். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை. அது உங்களுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரிலாம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு தான் அந்த மாதிரிலாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப ஓரளவுக்கு நீங்கள் இருப்பேன் தான் போதும். பின்னாடி ஃபுல்லாக நீங்கள் லைனிங்கை ஆல்ரெடி நம்ம லைனிங் கிளாத் வச்சிடுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு லைனிங் வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் டிசைன் கிளாத் வச்சு ஒரு 5-6 கிளாத் வந்துது. பின்னாடி எங்கே ஒரு வெயிட்டை தூக்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அவங்களுக்கு. அந்த மாதிரிலாம் தேவையில்ல. நல்லா லைட் வெயிட்டாக நீட்டாக ப்ளவுஸ் பின்னாடி டிசைன் பண்ண மாதிரி தெரியக்கூடாது. அவங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கணும். போட்டால் அங்கே உள்ள துணியை திருப்பி அங்கே போய்ட்டு அவங்களுக்கு உறுத்திட்டு இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. நம்ம சிம்பிளாக நீட்டாக ஒரு லைட் வெயிட்டில் பண்ணால் தான் ப்ளவுஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. நம்ம கஸ்டமருக்கு அவங்களுக்கு வேர் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ஒரு நீட்டாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து நம்மகிட்ட அடுத்த டைம் தைக்கவும் கொடுப்பாங்க. சேம் டைம் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். அது வந்து எப்போ நோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன், எப்படி ட்ராயிங் பண்ணுறதா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது ஒரு மெத்தட், அவ்வளோதான். சரிங்களா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட். இது வந்து யாரும் ட்ரை பண்ணிப்பாங்கன்னு தெரில. பட் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் நான் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. பார்த்துக்குங்க. இது எப்படி கட் பண்ணுறோம், இது எப்படி இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் வந்துடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ ஒரு 2-3 டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த நெக் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக வரும். எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு ஓகே நமக்கு வரல அப்படின்றத முடிவு பண்ணிட வேண்டாம். சரிங்களா? அது வந்து எப்பவுமே அந்த தப்பாக பண்ண வேண்டாம். தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. நம்ம டெய்லரிங் ஃபீல்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு டெய்லரிங் ஷாப்புக்கு வந்து ஜென்ஸ் தான் மோஸ்ட்டாக போவாங்க. லேடிஸ் வந்து கிளாஸ் தான் அட்டன் பண்ணுறாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. கடைக்கு போகிறத விட இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை நான் ஒத்துக்கிறேன். எந்த டவுட்டும் இல்லை. இதை மாதிரி நம்ம மாதிரி கிளாஸ் தான் இப்போ நம்ம எப்படி சொல்லித்தரோம் அதே மாதிரி தான் கிளாஸ்லேயும் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் என்னங்க ஃபீஸ் வாங்குறாங்க, நம்ம இப்படி சொல்லித்தரோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். பட்படி அங்கேயே கண்டிப்பாக நல்லா சொல்லி தருவாங்க. நம்மளும் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நல்லா சொல்லித்தரோம் புரிகிற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் டெய்லி நம்ம அப்லோட் பண்ணுறதுலாம் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். நம்ம சொல்கிறத தாண்டி பார்க்கணும். ஏன்னா டெய்லரிங்கில் உங்களுக்கு தெரியும், டெய்லரிங் ஷாப்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சொல்ல மாட்டாங்க. நான்லாம் பார்த்திங்கன்னா 5th ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அப்பா என்னைய வந்து பட்டன் வைக்க அனுப்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி. ஏன்னா எங்கள் சித்தப்பா டெய்லர், எங்கள் மாமா டெய்லர்ன்றதுனால அவங்க கடை வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட நான் வந்து டெய்லியும் பட்டன் வைக்க போயிடுவேன். அப்படி தான் நான் வந்து தொடர்ந்து படிச்சுட்டு கற்றுக்கிட்டேன். அது போதாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எங்களை படிக்க வச்சார். நான் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். எனக்கு வந்து தொழிலையும் நல்லா அனுபவம் இருக்குது. சேம் டைம் படிச்சிருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, சொல்லித்தரக்கு ஈஸியாக இருக்குது. மற்றபடி இதை படித்தா தான் இந்த வேலை செய்யணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. படிப்புக்கும் நம்ம வேலைக்கும் சம்மந்தமே ஒரு துளி கூட கிடையாது. நம்ம படித்தவங்கள விட படிக்காமல் இருக்கிறவங்க ரொம்ப டேலண்ட்டாகவும் ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப அருமையாக இருக்கிறவங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னோடய குருநாதர் ஒருத்தர் இருக்கார், கோபால் அண்ணன் சொல்லிட்டு. அவங்களாம் படிக்கல, பட் அவர் மாதிரிலாம் ப்ளவுஸ் எல்லாம் யாருமே வெட்ட முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா அருமையாக வெட்டுவார். அவரோட ஃபிட்னஸ் எல்லாம் இது வரைக்கும் நான் பார்க்க என்னால் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு 50% தான் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப அருமையாக வெட்டுவார். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாவம் இப்போ ஏஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்.
ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால உங்களுக்கு சொல்லித்தரக்கு ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து நான் இது 1 மாதத்துல 2 மாதத்துல கற்றுக்கிற விஷயம் இல்லை. தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த கார்மெண்ட்ஸை வேணால் நீங்கள் தைக்க முடியும். எந்த துணியை வேணால் நீங்கள் தைக்க முடியும். ஆனால் டிசைன் ப்ளவுஸ்லாம் நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணி தான் நம்ம வந்து தைக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மற்ற ப்ளவுஸ் மாதிரி எந்த ஒரு கார்மெண்ட்ஸ்லையும் இவ்வளோ ஹெவியான ஒரு டிசைனோ ஒரு நிறைய விஷயங்கள் அதில் பண்ண மாட்டாங்க. சும்மா இப்போ உதாரணத்துக்கு டாப் எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், டாப்லேயும் ஒரு டிசைன்லாம் இருக்குண்ணா, இல்லைன்னா மறுக்கல. டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறீங்க, முடிஞ்சால் ஃப்ரண்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வைப்பீங்க, சிம்பிளாக இருக்கும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறீங்க, நெக் ஃபினிஷ் பண்ணுறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சது வேலை. பட் ப்ளவுஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி கிடையாது. நிறைய டிசைன் இருக்குது, நிறைய மெஷர்மெண்ட் இருக்குது, ஏகப்பட்ட டெக்னிக் இருக்குது. ஒரு துளி ஒரு 1/4 இன்ச் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட ஃபிட்டிங் வராது, அங்கே சுருக்கம் வந்துடும். ஸோ நீங்கள் ப்ளவுஸ் மட்டும் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த கார்மெண்ட்டை வேணால் உங்களால் நிச்சயமாக ஃபஸ்ட் கிளாஸாக தைக்க முடியும். அதனால் நீங்கள் ப்ளவுஸ் மட்டும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக எல்லாமே நல்லா கற்றுக்குங்க. முக்கியமாக டிசைனிங்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த வேலை வேணால் பண்ண முடியும். நீங்கள் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை தேடி எல்லாம் வேலைக்கு கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்களே கடை வைக்கலாம், அது ஒரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ சாதாரணமாக உங்கள் ஏரியா இருக்குது, உங்கள் ஏரியாவில் வந்து டெய்லரிங் ஷாப்பே கிடையாது, இல்லை எனக்கு கடையும் தேவையில்லை, எங்கள் வீட்டிலே நான் ஒரு மிஷின் வச்சுருக்கனாலும் நீங்கள் ஆல்ட்ரேஷன் ஜாப் பண்ணாலே போதுமானது. டெய்லி உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 300 ரூபாயிலேருந்து 500 வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? டெய்லரிங்க்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக போர்டு மட்டும் வெளியே போடுங்க, வீட்டுக்கு வெளியே, அந்த மாதிரி டெய்லரிங் ஷாப், இல்லாட்டி உங்கள் பேர் போட்டு ஏதோ ஒன்று அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஆல்ட்ரு பண்ணுறக்கே உங்களால் முடியாது, அந்த அளவுக்கு வேலை வரும். கிட்டத்தட்ட எனக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஸ்டிச் பண்ணுறதை விட நமக்கு ஆல்ட்ரேஷன் செய்கிறது அதிகமாக இருக்குது. இதுக்கு நான் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மெயின் ரோட்டில் நம்ம கடை இல்லை. நம்ம கடை பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு சந்தில் ஒரு கடை, அவ்வளோதான் கடை இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம கடைக்கு ஆல்ட்ரேஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பால் பூத் இருக்குது, அங்கே நிறைய பேர் வருவாங்க. தைச்சிட்ருக்காங்க, பசங்கள்லாம் தைச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சாலே போதும். நீங்கள் மெயின் ரோட்டில் தான் கட்டுறதுக்குலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் நல்லா தைச்சிங்கன்னா எங்கே வேணால் உங்களுக்கு தேடி வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு மிஷின், ஒரு செகண்ட் ஹேண்டில் உங்களுக்கு நிறைய மிஷின் ஒர்க் ஷாப்லாம் நிறைய இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் ஹேண்டில் ஒரு பேசிக்கான ஒரு மிஷின் வாங்கிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா மிஷின், நீங்கள் ஒரு புது மிஷின், நல்ல மிஷினை பார்த்து வாங்கிக்கலாம். அது ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அப்புறம் மின்னி போனால் ஒரு டேபிள், இல்லை உங்கள் வீட்டில் டேபிள் எதுவும் சும்மாச்சும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மற்ற அக்சசரிஸ், மற்ற இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சிசர், மெஷர்மெண்ட்டு, மற்ற விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30,000. அதாவது வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக புது மிஷின் வாங்கி பண்ணால் 30,000 தேவைப்படும் இல்லையா? நான் வந்து செகண்ட் ஹேண்ட் மிஷின்னா 7,000 ரூபாயிலேருந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 7,000 ரூபாய் 8,000 சூப்பர் மிஷின்லாம் இருக்குது. ஒரு 10,000 மேக்ஸிமம் 10,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே அந்த 10,000 ரூபாயை நீங்கள் நல்லா டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு குறைஞ்சபட்சம் 15,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்கள் 15,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும், நிச்சயமாக சம்பாதிக்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும். யார் எந்த வேலை கொடுத்தாலும் செய்யுங்க. இப்போ அதுவும் இல்லாமல் இப்போலாம் நிறைய பக்கம் ஜாப் ஒர்க்லாம் நிறைய பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட ஜாப் ஒர்க்கில் இருக்குது, அது பண்ணலாம். இது மாதிரி அதை பார்ட் டைம் பண்ணிங்க, புரியுதுங்களா? ஜாப் ஒர்க்கும் பண்ணுங்கள், எல்லாமே எடுத்து பண்ணுங்கள். பட் அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம டிசைனிங் சம்மந்தமான வேலைகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் ரெடி பண்ணி அடித்து பழகிட்டிங்கன்னா எந்த கார்மெண்ட் வேணால் அடிக்க முடியுன்றது என்னோடய கான்ஃபிடென்ட். ஏன்னா நானும் அப்படி தான் டிசைனிங் ப்ளவுஸ் அடிச்சுட்டு எனக்கு எந்த கார்மெண்ட் வந்தாலுமே நிறைய வரும். யூனிஃபார்ம் வரும், உங்களுக்கு தெரியும்ல, ஒரு டெய்லரிங் ஷாப்னா யூனிஃபார்ம் வரும், ஷர்ட் வரும், பேண்ட் வரும், எது வந்தாலும். பட் எது வந்தாலுமே நமக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. என்னடா இதெல்லாம் சாதாரணமான வேலை தான் சொல்லிட்டு நம்ம நினைப்போம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, டிசைனிங் வேலைன்றது ரொம்ப டெக்னிக்கலான வேலை. அது வந்து ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப யோசனை பண்ணி செய்யணும். பட் அந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ வேலை இருக்காது. சும்மா ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா அடிச்சு தூக்கி போட்டு போயிடலாம். அது நிறைய இருக்குது, நிறைய வேலை இருக்குது. அது மாதிரி டாப் ஆகட்டும், அம்பர்லா ஃப்ராக், நிறைய விஷயம் இருக்குது. இது மாதிரி இதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். பட் டிசைனிங் ப்ளவுஸ் மட்டும்தான் நம்ம ரொம்ப யோசனை பண்ணி எப்படி பண்ணணும், எந்த மாதிரி மெஷர்மெண்ட் கொடுக்கணும், நிறைய திங்க் பண்ணி நம்ம வேலை செய்யணும். அதனால் நீங்கள் டிசைனிங் ப்ளவுஸ் அடித்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் எந்த வேலை வேணால் செய்ய முடியும். ஸோ அதான் நம்ம எப்போவுமே சொல்கிறோம். அதனால் நீங்கள் நல்லா கற்றுக்குங்க, வேலை நல்லா கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நம்ம யாரும் நமக்கு தேவையில்லை அப்படி சொல்லவில்லை. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. பண விஷயத்தில் நீங்களே உங்கள் சொந்த முயற்சியில் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும்.
சரிங்களா? அதை வந்து எப்போவுமே நீங்கள் மனசில் வச்சுக்கங்க. நிறைய நம்ம டெய்லரிங் ஃபீல்டில் நிறைய ஜாப் இருக்குன்னு அதை ஃப்யூச்சரில் பார்க்க நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. இதுதான் நம்ம டிசைன் பாருங்கள். இது ஒரு டைப். நம்ம இன்னும் நிறைய டிசைன் நிறைய வெரைட்டி இருக்குது. இதே டிசைனில் வேறு வெரைட்டி இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னும் கீழே மட்டும் ஒரு லேஸ் வச்சிங்கன்னா போதும். அந்த சென்டர் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பேட்ச் வேணால் இங்கே இருந்தால் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ச் இந்த மாதிரி ரெடிமேட் பேட்ச் எல்லாம் இருக்கும். அது மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறது தானே, அதனால் பெருசாக இம்பார்ட்டன்ட் தரல. மேலே சென்டரில் ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, முடிஞ்சது அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.